எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அரண்சை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். துணிஞ்சு அரசியல் சம்பந்தமா எல்லாமே ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பரா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரண்சை படத்துல மிதிச்சிட போற இது வேற கத்த போற. ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியா விழுது. என்ன பண்ணன்னு தெரியல. இந்த எப்படி சொல்றது, நம்ம சார் எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேச சொன்னாங்க. ஆனா இப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு நீங்க எல்லாம் பூகம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக 4 பேர் அட்வைஸ் பண்ண அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமா, ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்றது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய இடத்தில் நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே ஓப்பனா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கடைசியா நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு 2 பேரும் நான் நடிக்கிறியான்னு கேட்டாங்க. ஜீவா சார், ஜீவா பேசும்போது ஜீவா சொல்லி அதான் 2 பேரும் கேட்டாங்க, எப்படிமா இந்த கேரக்டர்ல நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா எனவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு நான் கேட்டேன். இது ஒன்லி நடிப்பு தானமா, இந்த அரண்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க. சோ இந்த படம் பார்த்தாது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா இந்த படத்தின் மூலமா எல்லாரும் துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் நான் எடுக்கிறேன். அதனால உனக்கான கேரக்டர் நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் வீடியோவே நீங்க ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு டைலாக்ஸ் எனக்கு நிறைய கொடுத்தாங்க. அதை பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை நான் நடிச்சு கொடுத்துருந்தேன். என் மனசார எப்படி சொல்றது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடிச்சு முடிச்சுட்டேன். ஆனா வரவிக்கிறது இந்த படம் தான், அரண்சை படம் தான் வரப்போகுது. சோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரண்சை. அதனால இந்த டீமுக்கும் நீங்க என்ன சொல்றது, எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு இருக்கு. என்னடா குறிப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். நீங்க சொல்றதுனால, உங்க பேர் என்ன சார்? குணாஜி. இங்க பாத்தீங்கன்னா இந்த அரசியல் வட்டமே நடத்திட்டாரு குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான், எல்லாரும் சொன்ன மாதிரிதான், நீங்க கத்த நாங்க கேட்க, இவ்வளவுதான். எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி போறசா இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்போசிட்ல வாய்களை பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்க, பேச முடியல. ஏன்னா நீங்க பேச விடல. சோ அதனால படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை நீங்க கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மை உறப்பு சொல்லி எல்லாமே பண்ணுங்க
படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழ போய் ஏதாவது பாத்துக்கிட்டு தெரிஞ்சுறாங்க. அதனால வந்து தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி. அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி சார். பேசுறதுல ஜாஸ்தியா இருக்கனா ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தா எப்படி நம்ம மேடையில உட்காந்துருக்கோம் அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க அப்படின்னு பார்த்தா அவர் சாரா அப்படி வேற மேடையில வேற இருக்கவே கொண்டாடி இருக்கா சார். கொண்டாடி இருக்குன்னா முன்னாடி அவரு இல்ல சார் இல்லையா சண்டை ஐயோ ஏங்கிட்ட எங்க கதை எடுத்துருங்க சாமி. நானே ஏகப்பட்ட பிரச்சனை கேட்டேன் சார். சார் ஐயோ அத்தி சரிங்க சார். எல்லாருமே உங்களுக்கு வந்து துணையா இருந்துன்னா என்ன இருந்து எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் எங்களுக்காக பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார். பாலு வைத்தியநாதன் சார் ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி குட் ஈவினிங். ஓகே. First of all, thank you so much for giving me this opportunity to standing in front of you all and sharing some of my experience with you all. Thank you very much. RMC, it was a very wonderful and amazing journey. And இந்த படத்துக்கு என்னோட கேரக்டர் பத்தி பேசணும்னா என் கேரக்டர் பேர் கைல். இட்ஸ் a very bubbly-ஆன ஒரு ஜாலியான கேரக்டர். ஹோப் எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். So, Balu sir, thank you sir for giving me this opportunity and making me part of RMC team, and thank you so much for trusting me. Thank you sir. Balu sir pati presnona, Balu sir, he is a very active and very energetic person on set, and at the same time narikkambodhu and direction பண்ணும்போது it's very difficult, so he handled very smartly, and his energy is very energetic, so it's helped a lot for us. And our producer ma'am, Sweta ma'am, she was such a beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much for ma'am for giving me this opportunity. Romba nandri. And music, Shrikant Deva sir, he has given beautiful music in this movie. I think it's not here. So it was honor to working in same project. Thank you so much, sir. I don't know where you. And Jiva, he was it was Jiva. It was a wonderful experience, amazing. Rumbo supportive irundirukkinga. Romba nandri. Thank you so much. And now coming to our ADs. So generally other state la indu other language la indu varumbodhu in that state la, and then acting in different language romba difficulties irukum. So நான் அப்படி ஒன்றும் பெருசா ஃபீல் பண்ணல, பிகாஸ் ஆஃப் அவர் ஏடிஸ் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. they have been so supportive and kind to me. Thank you so much all our ADs, especially Jiva sir. Thank you very much for your kind and patience. And thank you so much, if I'm not leaving anyone, thank you very much. Thanks all the media, and thank you so much for RMC entire team and crew. Thank you very much. Thank you so much. எங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் when I was doing this character, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, I mean ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். this could either get me like நான் ரொம்ப ப்ரைஸ் வாங்குவேன், இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினைச்சேன். இப்படிதான் நான் காமெடியா சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. பிகாஸ் I was not sure நான் என்ன சொல்றது. மேபி it is right, maybe it might hurt some sentiments. But at the end of the day, now an actor, what I should do, that is what I did. I can see they've done a fantastic job. So romba nalla vandirukku. The output is really nice. I'm seeing it for the first time, and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir, and all the ADs who really helped me. From everybody seated here, ellarume, I'm sorry ellar peru yaval, but I really respect you all, and I'm glad you all came. Adukku mela
I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் செய் இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள். ஆங்கர் அவங்களுக்கு கைண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார் அவர். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர். பார்க்குறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும். பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவார், கத்துவார், டென்ஷன் ஆவார். பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில் பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசில் இருக்கிறத சொல்கிறேன். நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும். ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட், அழகான ஒரு பொண்ணு, அப்கமிங் டேலண்டட், பர்ஃபெக்ஷனிஸ்ட். ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்கள் அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடி இருப்பாங்க. ஏங்க இல்லை, நானாக இருந்தால் அந்தளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன். அது வேறு, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனால தான் என்னை வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்கை கூட பாலு சாரே ஆடிட்டார். அது என்ன பாட்டது? இல்லை அது இல்லை, இன்னொன்று அந்த பின்னி பெடல் எடுத்து பிரிச்சு மேய போறேன்னு ஒரு சாங்கை போட்டு காமிச்சு எனக்கு கமிட்டே பண்ணாரு. ஜி நீங்க தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கு மேகாலிக்கும் ஒரு ட்ரீம் சாங்கு அப்படின்னாரு. அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்லேயே தான் ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தா தான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு. அவரே தனியா ஷூட்டிங் போயிருக்காரு. எங்க நம்ம உள்ள போனா ஏதாவது கலாச்சிட போறோம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர விடல சாங் ஷூட் அப்போ. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸு, ஃபிட்னஸ் கான்ஷியஸு, பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக, அதுக்காக டெடிக்கேட்டடாக, கமிட்டடாக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒர்க் பண்ணதில் நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், புதுசாக படம் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ண, நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு நண்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜெம்போன்னு ஒரு படம். பட் காம்பினேஷன் இல்லை, இந்த படத்தில் காம்பினேஷன். என்னுடைய இனிய நண்பர், அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான, சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் இந்த படத்தில் முதலமைச்சராக அவர் வர்றாரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்கள தான் இருக்கும். இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொன்னால், இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல. படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுனில் இருக்கு. என்னடா இது, ஷூட்டிங்கே யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபோன் கூட வரலையே, படம்லாம் அவ்வளோதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேற ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. சார் உனக்கு நான் பாலு பேசுகிறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார் அவர். ஓகே, ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கப்புறம் சரி கதையை சொல்லுங்க சார். என்ன சார், இதில் நம்ம 4 பேர் ஒரு கேரக்டர் பண்ணுறோம் சார், ஒரு இது சார். சரி கதையை சொல்லுங்க சார். சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், படம் நீங்க கதையெல்லாம் கேட்காதீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சினாரு. நானும் ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்கறத விட்டேன். அடப்பாங்க சார், நீங்க படமே எனக்கு நான் பார்த்துக்கிறேன் டப்பிங்ல அப்படின்னு சொல்லி. நான் ஸ்பாட்லேயே இப்படிதான், நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, நம்ம வந்து அதனால எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்லுவாரு, கேட்போம், நடிப்போம். அவருடைய மைண்ட்ல தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி அது இல்லைங்க ரீஷூட் பண்ண போறேன்னு. சரி ஓகே, அவர் வந்து ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம். நம்ம போய் இதில் ஏதாவது கருத்து சொல்றோம், அது சொல்றோம், இது சொல்றோம், அந்த சுதந்திரத்தில் தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுட்டு நாங்களும் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிருக்கோம். நீங்க படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து படத்தில் நம்ம அன்பு அண்ணன் பைல்வான் அவர்கள், அவர் ஒரு பொலிட்டீஷியனாக அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமாக நாங்கள் வந்து பேசியிருக்கோம். நிறைய வருஷமாக அண்ணனை வந்து தெரியும்.
என்ன ஒன்று இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி 2 வார்த்தை கூட எதுலையும் சொல்ல மாட்டேங்கிறார். அதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏதாவது சும்மாவது சொல்லி விடுங்கண்ணே. இப்போவே சொல்றீங்கண்ணே, நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவங்க இன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்குது. எப்படி நம்ம அந்த சரளாக்காலாம் பண்ணுற சில கேரக்டர், நம்ம சோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை, தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கலான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு பாமர தமிழில் ரொம்ப அழகாக அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நம்ம சக்தி அண்ணன் ஒரு பெரிய டெரர் வில்லன். அவர் அண்ணா கொஞ்சம் ஏச்சு காமிங்க, டெரர் வில்லன். அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாகவே பார்த்துருக்கேன். என்ன கேரக்டர்ண்ணே? நான் தான்ப்பா வில்லன்னாரு. அண்ணா என்கிட்ட மட்டும் சொல்கிறாரு, உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டராக கதைக்களமோடு வரும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, கரான்னு ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனார். அவர் என் படத்தில் ஒரு முக்கியமான என்னுடைய ரைட் ஹேண்ட் கேரக்டராக பண்ணார். அதில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ. ஏன்னா அது கேரக்டராக அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னுடைய ரோல் அப்படி இருக்குது. அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன சார் வந்திருக்கா? அண்ட் மாஸ்டர் அண்டு சபரி சார் ரொம்ப முக்கியமாக படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய இதில் தான் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்திரி மேடம் பின்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு அவங்களுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம், என்னோட படம் வருது, நான் பிஆர்ஓ பண்ணுறேன், நீங்கள் வரலன்னா எப்படி அப்படின்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது, அதனால தான் லாஸ்ட் மினிட்டாக வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்டு இணை இயக்குனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த சென்சார் அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன், அதெல்லாம் அந்த ஜீவாங்க. இந்த ஜீவா இல்லை. ஏதாவது மாற்றி போகிற வகையில் நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்றாதீங்க. இப்போல்லாம் குடித்தா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடித்தா காசே வரமாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம மேலே எதுவும் போட்டு விட்றாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, படத்தில் இன்னொரு அதின் ஒரு பையன், நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, இன்னும் நிறைய பேர், ஒவ்வொருத்தராக சொன்னால் மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் ஃபோன் வந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்காக போச்சு. இல்லை சார், நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு. இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு. நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்ருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிட்டு போகிறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக்கை அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரி குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு.
யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க முழுக்க இது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்களேன். எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசிவிட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க. இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னாரு. நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பற்றி எனக்கு சொந்தக்காரர் அவர் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்குது, அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான் ஏன் விளைக்கிங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி தான் விளைக்கிட்டீங்களா? அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரசை கிளிகளையும் கிழிச்சார். அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயிச்சவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும்? நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? சார், நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான். ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ₹1.50. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. தெரியுமா உங்களுக்கு? சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசின மட்டும் நண்டம்மா சொல்லி திருச்சி சார்ந்த ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு கவனிச்சிங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்ப இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி. அவங்க உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பத்தி கேள்வி கேட்டே என்ன பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி, அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் தவறான தகவல்னு சொன்னார். சமீபத்தில் 5 பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு. தமிழிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல போடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, நான் செய்வேன். அவரு நான் தப்பாக பேசுனது மட்டும் பார்க்குறாருன்னு தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரனுங்கிற சேனலில் போய் பாருங்க, எல்லாம் 1 லேக் மேலே போயிருக்கு. சாராயங்க இன்னைக்கு நீங்க அரசியல் பேசணும், நானும் அரசியல் பேசுவேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி அவங்க விடுவாங்க? யாரும் வஞ்சவங்க இருக்கீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிரும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்துவிட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்றேன், அரசியல்காரன் சேனல்ல 4 பதிவு போட்டுருங்க. 4 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதேமாதிரி இந்த யூடியூப்ல அதிகமான வியூவர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தாங்க அதிகமாக வியூவர்ஸ் இருக்காங்க.